தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஒரு ஊருக்குச் சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரியே, இன்று பொதுக்காலம் 27ஆம் வாரம் அக்டோபர் 8ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட சீடர்கள் எல்லாம் உட்காந்து ஒரு வீட்டில் உட்காந்துருக்காங்க. யார் வீட்டிலனா, நம்ம மார்த்தா மரியா வீட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சீடர்கள் ஏசப்பா வந்தாங்கனாலே என்ன இருக்கும், என்ன அர்த்தம்? ஓய்வெடுக்க வந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா பயங்கர அலைச்சல், எங்கெங்கேயோ போய் எல்லா இடத்துக்கும் போய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? வெயில், மழை, கடல், புயல் எதையும் பார்க்காம அவங்க பாட்டுக்கு போகிற இடத்துலலாம் நற்செய்தி அறிவிச்சுட்டு சரி ரெஸ்ட் எடுக்கிறன்னு ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டில் மார்த்தா மரியான்னு 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து உடனே ஏசப்பா பார்த்தோன்னா, வாங்கப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லா சீடர்களும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி குடிங்க, சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, இந்தாங்க தண்ணி, மூஞ்சி கை கால் கழுவுங்க, வேர்வையை துடைச்சிக்கோங்க, இந்தாங்க சேரில் உட்காருங்க, இன்னும் பாய் போட்டு பாயில் உட்காருங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கவனிக்கிறாங்க. அப்புறம் சில பேர் டீ வேணும்னு கேட்பாங்க, சில பேர் காஃபி வேணும்னு கேட்பாங்க, சில பேர் ஜூஸ் வேணும்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துட்டு ரெடி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது கூட நம்ம ஏசப்பா வந்து சீடர்கள்ட்ட இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு அறிவுரை மாதிரி பேசிகிட்ருக்காரு, மறைவுரை சொல்லிகிட்ருக்காரு. அந்த டைமில் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, மரியா, மார்த்தா மரியான்னு 2 பேர். அதில் மரியா இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஏசப்பா பேசுறதை கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் காலடியில் உட்காந்துட்டு அவர் பேசுறதை கேட்குறாங்க, ரசிச்சுட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் மார்த்தா மட்டும் என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையும் இழுத்துட்டு போட்டு பண்ணுறாங்க. இதை அங்கே கொண்டு போய் வைக்கணும், பாத்திரம் கழுவணும். ஏன்னா அவ்வளோ பாத்திரம் இருக்காது இல்லையா, 12 பேர் சீடர்கள், இன்னும் எத்தனை பேர் வந்திருப்பாங்களோ தெரியல. ஸோ அத்தனை பேர்த்துக்கும் பாத்திரம் கழுவணும், டீ போடணும், அது போடணும், இது போடணும், என்னென்ன பண்ணுவோம். ஓகேங்களா? காற்று அடிக்கலைன்னா ஃபேன் போடணும், ஃபேனு இல்லை அந்த காலத்துலலாம் கை விசிறியில் விசிறணும், அப்படி இப்படின்னு எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. டேபிளை துடைக்கணும், அழுக்கு திடீர்னு யாராவது தண்ணி கீழே ஊற்றினாங்கன்னா அதை துடைக்கணும், அப்படி இப்படின்னு ஃபுல்லாக பரபரப்பு. ஓகேங்களா? அப்படின்ற வேலையெல்லாம் யார் செய்கிறா? நம்ம மார்த்தா செய்கிறாங்க. நம்ம மரியா அவங்க பேசுகிறத கேட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஏசப்பாவோட போய் மார்த்தா கேட்குறான், ஏப்பா சாமி, என்னால் முடியல, என்னோட சகோதரி அனுப்பிவிடுங்க, நீங்கள் ஃபீல் பண்ணவே இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு என்னை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட செல்லமாக கோச்சிக்கிறாங்க நம்ம மார்த்தா. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரு, ஏப்பா உனக்கு என்னம்மா, ஆனால் நீ எல்லாம் ஏன் இவ்வளோ கவலைப்பட்டுருக்கிற? பாரு மரியா, பாரு எது தேவையானதோ அதை வந்து செய்கிறா. ஸோ நீ பணிவிடை செய்கிறது நல்லது தான், பட் இருந்தாலும் மரியா வந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். ஓகேங்களா? இதில் நிறைய மறை உண்மைகள் அடங்கியிருக்கு. நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத விட, ஓகேங்களா, அதாவது இப்போ கோவில் காரியத்துக்காக நீங்கள் உதவி செய்கிறத விட கோவிலே செட்டில் ஆகிறது மேல் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வர்றாரு. ஸோ இதை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாம் ஏதோ வேலை செஞ்சு முன்னேறதுக்கு விட இயேசு கிறிஸ்துவிட்ட நம்மையே நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதான் ஏசப்பா சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.